ஹோம் பேக்கிங் ஆரம்பிச்ச டே ஒன்லேருந்து எப்படி சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற பார்ட் 3 வீடியோ தான் இது. ஸ்டெப் 3, நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ப்ராடக்ட்ஸ்க்கான ரா மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்டில் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டோட ப்ரிப்பரேஷன் டைம் அண்ட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் பண்ணுற ப்ரௌனிக்கு ட்ரை இன்கிரியன்ஸை பாக்கெட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். ஸோ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பேட்சாக எங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனால் கம்மியான டைமில் எங்களால் நிறைய ஆர்டர்ஸை கூட கவர் பண்ண முடியும். ஸ்டெப் 4, நம்ம பண்ண போகிற ப்ராடக்ட்டோடைய பேக்கிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா, பேக்கிங் சரியில்லைனா உங்கள் ப்ராடக்ட்டை யாரும் ஈஸியாக வாங்க மாட்டாங்க. அது எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தாலும் டேஸ்டியாக இருந்தாலும். அதே மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்டேஷனும். இப்போது நீங்கள் பண்ணுற ப்ராடக்ட்டை ஈஸியாக ஒரு பாக்ஸ்லையோ பேக்லையோ ஏன் ஒரு கட்டப்பையில் கூட வச்சு ஒரு பைக்கில் எடுத்துகிட்டு போய் உங்களால் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ஒரே ட்ரிப்பில் நீங்கள் எல்லா கடையும் கவர் பண்ணால் டெலிவரி காஸ்ட்டும் மிச்சமாகும். லெட்ஸ் சே நீங்கள் ஒரு பீஸ் கேக்கோ இல்லை ஒரு கப் கேக்கோ ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு பண்ணதை எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அது டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டுக்கு எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் அந்த டாப் 5 செல்லிங் ப்ராடக்ட்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.